சோம்பேறிகளுக்கு நரக்கத்துல இந்த தண்டனை தான் தராங்க. ஒரு பெரிய அரைக்கிற மிஷின் ஓடிட்டு இருக்கு. அதுல மாவு அரைக்கிற மாதிரி மனுஷங்களை போட்டு அரைச்சிடுறாங்க. அதுலேருந்து தப்பிக்கணும்னு நினைச்சானா அவங்க பக்கத்துல இருக்க கடல்ல குதிக்கிறாங்க. ஆனா அங்க மனுஷங்களே சாப்பிடுற மீன்கள் இருக்கு. அதுட்ட மாட்டி இறந்து போயிடுறாங்க. கொலை பண்றவங்கள தூக்கி ஒரு பெரிய நெருப்பு குழிக்குள்ள போட்டுருந்தாங்க. பொய் பேசுறவங்களோட நாக்க அறுத்துடுறாங்க. பின்னாடி பேசுறவங்கள கண்ணாடிக்குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க. அடிதடியில ஈடுபடுறவங்களை தூக்கி குழிக்குள்ள தள்ளி விட்டுருந்தாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள கண்ணாடிக்குள்ள வச்சு ஃப்ரீஸ் ஆக்கிடுறாங்க. அப்பா அம்மாவை பாத்துக்காதவங்கள டெசர்ட்ல போட்டு கொலை பண்றாங்க. மனுஷங்க இறந்து போனதுக்கு அப்புறம் 49 நாளுக்குள்ள இந்த 7 பாவங்களையும் பங்கெடுத்து அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபிறவி கிடைக்கும். இல்லைன்னா இங்கேயே மாட்டி இறந்துருவாங்க. நம்ம ஹீரோ ஒரு தீயணைப்பு வீரர். ஒரு பில்டிங்ல தீ பிடிச்சிருக்கும் போது ஒரு குழந்தைய காப்பாற்றும் போது அந்த கயிறு இறந்து கீழே விழுந்துவார். நல்லபடியா அந்த குழந்தைய காப்பாத்துவார். அப்புறம் தான் தெரியும் அவர் இறந்துருவாருன்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் தான் தேவதூதர்கள். இவருக்கு ஒரு டிக்கெட் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டிக்கெட் யாரு கிடைக்குதோ அவங்களுக்கு மறுபிறவி கிடைக்கும். 435 வருஷம் கழிச்சு இவருக்கு தான் டிக்கெட் கிடைக்குதான். ஃபுல் வீடியோ கண்ணிலும் கீழே இருக்க செக் பண்ணி பாருங்க.